அப்போ ஆளுநரும் உங்களோட ரோட்டு மேல் கண் வச்சு கொண்டிருந்தார். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுக்கு அல்ல, அந்த ஏற்கனவே எங்கள்கிட்ட மாகாணத்துக்கு 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. அப்போ அந்த நல்லாக தேடிக்கொண்டு பார்க்கின்ற பொழுது எல்லாருமே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கப்பட்டிருக்கின்றார். சரியான ஒப்பந்தகார தெரிவு செய்து அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2025 வருடம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி நீண்ட காலமாக எமது பல்லவராயங்கட்டு வீதி புனரமைப்பின்றி விடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வீதி புனரமைப்பின்றி இருந்தது. அதை இன்று எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் இதை புனரமைப்பு செய்வதற்கு இந்த மக்களையும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையிலே இந்த அரசாங்கம் பதவியேற்றவுடன் முக்கியமாக கூடுதலாக கிராமப்புறங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னர் அதிமேலக ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்தபொழுது இந்த வடமாகாணத்தினுடைய பல வீதிகள் செய்யப்படுவதற்கு இவ்வளவு நிதி தேவை, நிதியை நாங்கள் தந்தால் இவ்வளவு நீங்கள் செலவழிப்பீர்கள் என்றுதான் கேட்டிருந்தார். அந்த வகையில் அது மட்டுமல்ல, இந்த முக்கியமாக இந்த வீதியும் இந்த பல்லவராயங்கட்டில் இருந்து மலைப்பாடு போன்ற வீதியும் மற்றும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற சொந்தமானதில் இருந்து பருத்துறை செல்கின்ற வீதியும் மிக முக்கியமாக புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று அதில் கோரிக்கை விடப்பட்டது. அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அதுமாரி ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அது விசேடமான ஒதுக்கீட்டின் கீழ், அது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுக்கு அல்ல, அந்த ஏற்கனவே எங்கள்கிட்ட மாகாணத்துக்கு 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கு. அதுக்கு முதல் ஏற்கனவே ஒரு கேபினட் அப்ரூவல் போடப்பட்டது, அமைச்சரவை பத்திரம் ஒன்று போடப்பட்டது. எங்களுடைய வடமாகாணத்தில் 1500 கிலோமீட்டர் நீளமான வீதிகளை புனரமைப்பு செய்வதற்காக போடப்பட்டது. அதிலே ஒரு பகுதியாகத்தான் இந்த எங்களுக்கு 5000 மில்லியன் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த வருடங்களும் அது தொடர்ந்து அந்த நிதி நாங்கள் எங்களுடைய வடமாகாணத்தினுடைய முழு வீதிகளையும் செய்வதற்கு எங்களால் முடியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலும் இந்த 2 ரோட்டும் அந்த 5000 மில்லியன்களில் வராமல் மேலதிகமாகத்தான் ஒதுக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் அதிமேல ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய வடமாகாண சார்பாக நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மையிலே மக்கள் மிகவும் அந்த உள்ளூர் வீதிகள், கிராம வீதிகள் எல்லாம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இது ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையிலே இந்த வீதியை செய்வதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே இங்கு வந்திருக்கின்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அவர்களுக்கும் இந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையிலே இங்கு வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். முடியும். அடுத்தது நாங்கள் இதுதான் எடுத்த மாதிரி செய்யாமல் ஒழுங்காக அளவை எடுத்து டிசைன் பண்ணி சரியான ஒப்பந்தகார தெரிவு செய்து தான் வேலையை கொடுப்போம். அதுக்கு கொஞ்சம் காலம் செல்லலாம். உண்மையான வீதியில் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்கள் செல்லலாம். அதோட பகுதிக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் வென்றதன் பிறகு எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. இங்கே இருக்கின்ற மாகாணத்தில் இருக்கின்ற ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற நியமனங்களுக்கு நல்ல ஆக்களை கொஞ்சம் தேடிக்கொண்டிருக்கும். அப்போ அந்த நல்லாக தேடிக்கொண்டு பார்க்கின்ற பொழுது எல்லாருமே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கப்பட்டிருக்கின்றார். அது அவங்க மேல எனக்கு தவறு இல்லை. இது நாள் வரைக்கும் இருந்த சிஸ்டம் அப்படியான அந்த சிஸ்டம் சொல்லுக்கு நாங்கள் தேடிக்கொண்ட ஒரு நல்ல பொக்கிஷத்தை தேடிக்கொண்டு அவர் தான் எங்களுடைய ஆளுநர் வேதநாயகம் அவர். அப்ப ஆளுநர் வேதநாயகத்தை தெரிவு செய்து கொண்ட பிறகு நான் போயிட்டு முதல்ல அவர்கிட்ட சும்மா கதைச்சு கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கிட்ட நான் ஒரு தடவை கேட்டேன், சார் இங்கே எதுவும் வீதிகள் எதுவும் புனரமைக்கின்ற போது நம்ம என்ன செய்யலாம் எடுத்து அந்த கிராஞ்சிங்கிற ஒரு ரோட்டு சார், அந்த ஏரியா மிகவும் பின்தங்கிய ஏரியா. அந்த ரோட்டை புனரமைக்கின்ற வேலை செய்யும். அப்ப ஆளுநரும் உங்களோட ரோட்டு மேல் கண் வச்சு கொண்டிருந்தார்.
இன்றைக்கு இந்த அங்குராபணம் செய்கின்ற இதில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் தருகின்ற கூடிய சீக்கிரத்தில் இந்த நோட்டு புனரமைக்கப்படும்.